காமாட்சி மத்த ரூம்லயும் கேமராவை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காமாட்சி போன எந்த ரூம்லயும் ஆளே இல்ல. அதே மாதிரி மத்த ரூம்லயும் யாரும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். மேடம் வேலைய முடிச்சிட்டாங்களாமா. சித்தப்பா வாமா இந்திரா. இந்திரா என்னம்மா? மனசு ஒன்னும் சரியில்லை சித்தப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பமாவே இருக்கு. புரியலம்மா, நீ என்ன சொல்ற? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சித்தப்பா, உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்துல நான் யாருக்காவது பாரபட்சம் பார்த்திருக்கேனா? என்னம்மா ஆச்சு? ஏன் நீ இப்படியெல்லாம் கேக்குற? உன்னை யார் என்ன சொன்னாங்க? அத நீ முதல்ல சொல்லு. இன்னைக்கு காலையில காளியப்பன் சித்தப்பா என்கிட்ட வந்து பேசினாரு. காளியப்பனா? என்ன பேசினா? தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேம்மா. இல்ல கபிலனும் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தா நீ முடியாதுன்னு சொல்லியிருப்பியேந்திரா. இப்பெல்லாம் நீ எது செஞ்சாலும் கபிலனை தானே உனக்கு அடுத்த இடத்துல வைக்கிற. அவருக்குன்னு நான் தனியா எதுவும் பண்ணலன்னு ஏதோ ஒரு மாதிரி விரக்தியோட பேசினாரு சித்தப்பா. ஆனா கண்டிப்பா அவர் என்ன கஷ்டப்படுத்தணும்னு அப்படி பேசல. எனக்கு என்னவோ அவரோட பக்கம் இருந்து பார்த்தா அவர் கேட்டது நியாயமா தான் தோணுது. அதுக்குன்னு நான் உங்களை பத்தியும் நம்ம கபிலனை பத்தியும் தான் யோசிக்கிறேன்னு சொல்லல. ஆனா காளியப்பன் சித்தப்பாவுக்கு எதுவும் இது வரைக்கும் நான் பண்ணல. சித்தப்பா, நான் கண்டிப்பா அவருக்காக ஏதாவது செய்யணும். இந்திராமா, காளி உன்கிட்ட வந்து அப்படி கேட்டதை தப்பு சொல்ல முடியாதுதாம்மா. அவ அப்படி கேட்டதுக்கு ஒரு விதத்துல நானும் காரணம் தானே. நீங்க என்ன சித்தப்பா செஞ்சீங்க? கபிலனுக்கு உன்னோட சொத்தை எழுதி தரதா நீ சொன்னது உன்னோட பெருந்தன்மை அண்ட் அது உன்னோட விருப்பம். ஆனா இந்த குடும்பத்துக்கு மூத்தவனா நான் எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கணும். என்னால நீ கபிலனுக்கு செய்யறதா சொன்னத வேண்டான்னு என்னால சொல்ல முடியலையே. நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்றீங்களா சித்தப்பா? சச்ச இல்லம்மா, இந்திராணிங்கிறவ தனி மனுஷியா. நீ எடுத்த முடிவு சரிதாம்மா. ஆனா உண்மையிலேயே இந்திராணிங்கிறவ இந்த குடும்பத்துக்கு பொதுவானவமா. அப்படி இருக்கிறப்போ சில விஷயங்கள்ல நீ ரொம்ப கவனமா இருக்கணும்மா. முக்கியமா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நீ பண்ற ப்ராமிஸ்ல கவனமா இருக்கணும். ஒரு தடவை ப்ராமிஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை சுத்தி எவ்வளவு பிரச்சனை வரும்னு யோசிச்சு பண்ணுமா. அதை நீ கவனிக்காம விட்டதுனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு சங்கடம் உனக்கு வந்திருக்கு. நான் எனக்கு பட்டதை சொன்னேம்மா. ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிடுமா. இல்ல இல்ல, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் சித்தப்பா. யோசிச்சு பார்த்தா சில விஷயங்கள்ல நான் கொஞ்சம் கவனம் இல்லாம தான் இருந்திருக்கேன். நான் இந்த குடும்பத்துக்கு பொதுவானவதான். ஆனா கபிலனை நான் எப்படி பாக்குறேன்னு உங்களுக்கே தெரியும்ல சித்தப்பா. அவனுக்காக நான் செய்யறேன்னு சொன்னது என் மனசார சொன்னது சித்தப்பா. கண்டிப்பா அதை நான் நிறைவேற்றி தான் ஆகணும். அதுக்கான பிரச்சனை நிச்சயம் வரத்தான் செய்யும். எதுவா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் சித்தப்பா. நீ என்ன முடிவெடுத்தாலும் சரிதாம்மா. இது நீ உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. அதை என்ன வேணாலும் செய்யற உரிமை உனக்கு இருக்கு. என்ன கபிலன், கண்ணெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் கூட தூங்கல போல இருக்கு. அப்போ நான் கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டல? குட் வர்மா, குட். நீ கொடுத்த புக்ஸில் கிடைச்ச கோடிங்கை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அந்த லொகேஷன் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. வெரி குட். ஐ கெஸ்ட் இட் டூ. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. அப்புறம் நேற்றுக்கு எதுக்காக அந்த லொக்கேஷன் எனக்கு தெரியணும்னு கேட்டல்ல,
சொல்றேன். ஷிலா கூப்பிடுறேன். ஓகே ஜி. ஜி. எஸ். என்ன பார்த்த? இது இது நியூக்ளியர் பாம்லெஸ் தானே? எக்ஸாக்ட்லி. எஸ். உலகத்திலேயே சில கண்ட்ரில மட்டும்தான் இந்த நியூக்ளியர் பாம் இருக்கு. இந்த நியூக்ளியர் பாம்பை சென்னையில் இருக்கிற சீக்ரெட் தளவாடத்துக்கு கொண்டு வந்து பதுக்கி வைக்க போறாங்க. அந்த சீக்ரெட் தளவாடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கத்தான் ஒன்னு அந்த புக்ஸ்ல இருக்கிற கோடிங்க கண்டுபிடிச்சு லொகேஷனை சொல்ல சொன்னேன். நீயும் லொகேஷனை கண்டுபிடிச்சு சொல்லிட்ட. அப்போ என்னோட வேலை முடிஞ்சதா? நீ சொன்னதை நான் பண்ணி இப்பதான் வேலையே ஆரம்பிச்சிருக்கு. அந்த நியூக்ளியர் பாம்பை சென்னைக்கு கொண்டு வரப்போ மொத்த சிக்னலையும் ஹேக் பண்ணி எப்படியாவது இடையிலேயே அந்த பாம்பை நம்ம தூக்கிடணும். வாட்? இது நியூக்ளியர் பாம்பை நான் எப்படி முடியும்? இதெல்லாம் டேய், நான் தூக்கணும்னு தான் சொன்னேன், பிளாஸ்ட் பண்ணணும்னு சொல்ல. கபிலன், 3000 crores 3000 கோடி கிடைக்கும். கபிலன், இன்னும் 15 நாள்ல இந்த நியூக்ளியர் பாம்பை டெல்லியில இருந்து சென்னைக்கு கொண்டு வர போறாங்க. வர்மா, இதுல நான் என்ன செய்யணும்? கவலைப்படாத, பாம்பை எடுக்க நான் ஒன்னு அனுப்ப மாட்டேன். நீ கண்டிப்பா சொதப்பிடுவேன்னு தெரியும். பட் அந்த சிக்னலை ஹேக் பண்ற வேலையை நீ தான் பார்க்கணும். வாட்? நானா? நீ தான் கோடிங் அண்ட் ஹேக்கிங்ல எக்ஸ்பர்ட் ஆச்சே. அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். நீ அந்த வேலையை பக்காவா செஞ்சு கொடுக்கணும். ஏதோ சிந்திக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, நான் கண்டிப்பா நீ சொன்ன வேலையை முடிச்சு கொடுக்குறேன். பட் வேலை முடிஞ்சது நீ சொன்னபடி அந்த டவுட்டே வேணான்னு நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னதை செய்வேன். நீ தைரியமா நான் சொன்னதை முடிச்சு கொடு. குட்.